அந்த சிம்பிளிசிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே வந்து மீடியாவில் இருக்கும் போது ஒரு லைட்டாக ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் நம்ம எல்லாருக்குமே எட்டி பார்க்கும். என்னதான் நமக்கு டேலண்ட் இருந்தாலும், என்னதான் திறமை இருந்தாலும், அந்த லுக்ஸை வச்சு ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க இல்லையா? நம்ம லுக்ஸை பார்க்கும்போதே வந்து இவ யாரா இப்படி பார்க்குறதுக்கு, அந்த ஸ்கின் கலராக இருக்கட்டும், ஹேராக இருக்கட்டும். இப்போ நான்லாம் வந்து மேக்ஸிமம் முடி வச்சு தான் வந்து இப்படி செட் பண்ணிட்டு இருப்பேன். முடியலன்னா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு அந்த குட் ஹேர் டே பேட் ஹேர் டேலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம சூப்பர் ஸ்டார் அந்த காலத்துலேயே வந்து அந்த லுக்ஸை பற்றிலாம் அவ்வளோ அவர் பார்க்காம அந்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் மெயினாக அவரோட ஸ்டைலே இதுதான், அந்த ஹேர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த முடி கொட்டின டைம்லேயும் அவர் 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 அதை இன்செக்யூர்டாகவே ஃபீல் பண்ணல. இஸ் அ சூப்பர் ஸ்டார். வெளியில் வரும்போது அந்த 4 முடி அதுதான், அது வச்சு தான் எல்லாரும் அவரை பார்த்தாலே இப்படி பண்ணுற ஒரு மனுஷன். அவருக்கு அந்த இடமே வந்து கொட்டுது அப்படின்னா அது சரி செய்யறதுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ செலவு பண்ணியிருக்கலாம். அவளால் செலவு பண்ண முடியாதா என்ன? அது திரும்பி ஒட்டவே என்னென்னமோ பண்ணியிருக்கலாம். பட் அதை தாண்டி நான் இப்படி தான் வெளியில் வருவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தார்ல, அதை விட வேறு என்ன இன்ஸ்பிரேஷன் வேணும் நமக்கு இல்லை? ஸோ ஐ திங்க் தட் இஸ் அ பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அ சூப்பர் ஸ்டார் கேன் கிவ். அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டிலுக்கு வந்து அவர் ரியலாக வாழ்ந்துட்டுருக்காரு.